ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்மள நிறைய பேரு தைரியம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த தைரியம் இல்லாத மக்கள் கிட்ட நீங்க ஏன் தைரியம் இல்லாம இருக்கிறீங்கன்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்ற பதில் என்னன்னா, நான் ரொம்ப போல்டா தைரியமா இருந்துட்டேன்னா கூட இருக்கிறவங்க சம்டைம்ஸ் ஹர்ட் ஆயிடுவாங்க. நான் ஏதாவது தைரியமா போல்டா சொல்லிடுவேன், அவங்கள அது ஹர்ட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம நான் அன்னெசரியா யார் கூடயும் பிரச்சனை வர வேணாம்னு பாக்குறேன் அப்படின்னு ரொம்ப நாசூக்கா சொல்லுவாங்க. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, உண்மையிலே தைரியம் இல்லாத மக்கள் அவங்கள பத்தி ஓவரா யோசிக்கிறதுனால தான் அவங்க தைரியம் இல்லாம இருக்காங்களாம். அவங்கள பத்தி யோசிக்காம மத்தவங்க அவங்கள என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டே அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க பயங்கர தைரியமா இருப்பாங்களாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம இந்த போல்ட்னஸ் இஸ் ஈக்குவல் டு பவர் அப்படிங்கிறது தான் லா 28 ஃப்ரம் த புக் த 48 லாஸ் ஆஃப் பவர்ல பார்க்க போறோம். நீங்க ஒரு மீட்டிங் போறீங்க அப்படின்னா அங்க யாராவது ரொம்ப போல்டா இருக்கிறாங்கன்னா நம்ம அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட பேசணும்னு ஒரு ஆசை வரும். ஏன் என்ன, நம்ம எல்லாருக்குமே போல்டா இருக்கிற மக்கள் பவர்ஃபுல்லா தெரிவாங்க. அவங்க கூட நம்ம இருக்கிறது மூலமா நம்மளுக்குள்ளயும் அந்த போல்ட்னஸ் வெளியில வர ஆரம்பிக்கும் நமக்கே தெரியாம. இந்த போல்ட்னஸ் அப்படிங்கிறது நேச்சுரலா சில பேருக்கு இருக்கும், பல பேருக்கு நேச்சுரலா இருக்காது. பட் இட் இஸ் a learnable skill. நெப்போலியனே ஒரு தைரியம் இல்லாத ஒரு ஆள் தானா. அவரு தன்னை தைரியத்தை கொண்டு போல்ட்னஸ் கொண்டு தான் ஒரு பெரிய ஆளா இருந்தாராம். அதனால அவரே நெப்போலியனே போல்ட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணாரு. அவரால பண்ண முடியுது அப்படின்னா சத்தியமா நம்மளாலையும் அந்த போல்ட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண முடியும் இல்லையா? இந்த போல்ட்னஸ் எப்படி நான் டெவலப் பண்றது அப்படிங்கிற கொஸ்டினை ரொம்ப சிம்பிளா ஆத்தர் ஆன்சர் பண்றாரு. இந்த நெகோசியேஷன்ஸ், சேல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, யாரெல்லாம் தைரியம் இல்லாதவங்களா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சேல்ஸ்ல போட்டுருணும். அவங்க கிட்ட இத்தனை பொருளை நீங்க வித்து காட்டணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாவே அவங்களோட பயத்தை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க சேல்ஸ் பண்றப்ப அந்த பயம், அவங்களுக்குள்ள இருக்கிற பயம் வெளியில வரும். இத வாங்குவாங்களா, நான் கரெக்டா பேசுறேன்னா, இந்த மாதிரி எல்லா பயத்தையும் அவங்க கண்ணுல பாப்பாங்க. அதனால நீங்க உண்மையிலே உங்க தைரியத்தை வளர்க்கணும்னா ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ட்ரைனிங் இல்ல சேல்ஸ்ல போயிட்டு ஒரு பொருளை தைரியமா வித்து பாருங்க. அதுல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கான்பிடென்ட்டா நீங்க விக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு தைரியம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க சில பேரை பார்த்திருக்கலாம், அவங்க கிட்ட இது எவ்வளவு விலைன்னு கேட்டா அவங்க ரொம்ப தயங்கி இது ஒரு 10,000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தயங்கி சொல்றத கேட்கிற மத்தவங்களுக்கு கான்பிடன்ஸ் இதெல்லாம் 10,000 ரூபாய்க்கு வராது, கம்மி பண்ணுங்க அப்படின்னு நல்ல பார்கெயின் பண்ணி சண்டை போட்டு விலையை குறைப்பாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த 10,000 ரூபாய் தான் அப்படின்னு பாவமா சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பாவமா சொல்றப்பவே மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியா இவங்கள விலை குறைக்க வைக்க முடியும்ட்டு. அதனால நீங்க எவ்வளவு போல்டா கான்பிடென்டா இதுதான் அப்படின்னு சொல்றீங்களோ அதை பொறுத்துதான் இந்த உலகம் உங்களுக்கு அடிமையா இருக்கிறதா இல்ல உங்க தலையில உட்கார்றதான்னு யோசிப்பாங்க. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்பானிஷ் கோர்ட்ல எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அமெரிக்கா போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு ரொம்ப போல்டா கேட்கிறாரு. அந்த ஸ்பானிஷ் கோர்ட்டும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது அவர் ஒண்ணு சொல்றாரு, அவரை இனிமேட்ல இருந்து கிராண்ட் அட்மிரல் ஆஃப் த ஓஷன் அப்படின்னு தான் கூப்பிடணும்னு சொன்னாங்க. அதையும் அந்த கோர்ட் ஒத்துக்குச்சு. நான் இதை ஏன் சொல்றேன்னா, நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு போல்டா ஸ்ட்ராங்கா சொல்றோமோ அதுதான் மத்தவங்க அக்செப்ட் பண்றதா வேணாமான்னு யோசிப்பாங்க. நீங்க சொல்றது போல்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா கான்பிடென்டா போல்டா இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க சொல்றத கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கூட இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கட் ஃபீலிங் ஒண்ணு இருக்கு. நீங்க அவங்க கிட்ட பேசுறப்ப நீங்க கான்பிடென்டா போல்டா பேசுறீங்களா இல்ல உள்ளுக்குள்ள பயப்படுறீங்களாங்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியாது, ஆனா அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அவங்க நீங்க பயப்படுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஆப்போனன்ட்ஸ்க்கோ இல்ல பார்கெயின் பண்ற இடத்துலயோ தெரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளவுதான், அந்த ஃபீலிங்கே போதும், அவங்க உங்களை அட்டாக் பண்ணி கீழே இறக்கி விட்டுருவாங்க. அதனால பேசுறப்ப நல்ல ஸ்ட்ராங்கா போல்டா தைரியமா பேசுங்க. பிகாஸ் பீப்புள் கேன் சென்ஸ் இட் அண்ட் அக்கார்டிங்லி அவங்க அதுக்கேத்த மாதிரி டியூன் பண்ணிப்பாங்க அவங்கள. இப்ப நீங்க போல்டா இருக்கிறீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க அதுக்கேத்த மாதிரி அடங்கிடுவாங்க. நீங்க அமைதியா கொஞ்சம் பயந்தாங்கொழியா இருந்தீங்கன்னா ஒரு பூனை மாதிரி இருக்கிறவங்க கூட நல்லா சிங்கம் மாதிரி நம்ம கிட்ட ஆக்ட் பண்ணுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யாரையாவது மீட் பண்றீங்க, அங்க நீங்க ரொம்ப போல்டா ஸ்ட்ராங்கா கான்பிடென்ட்டா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்க நெக்ஸ்ட் டைம் உங்களை பாக்குறப்ப நீங்க ஏற்கனவே ஒரு இமேஜ் அவங்க மனசுல கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க டிஃபென்சிவா அவங்க அடங்கி போயிடுவாங்க. இது நீங்க இறங்கி போயிட்டு இருக்கிறத அவங்க பாத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் புதுசா வரவங்க ஏய் நீ இதை செய், இதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்மள டாமினேட் பண்ணுவாங்க. சோ நீங்க யோசிங்க, தைரியமா இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல பயந்தாங்கோலி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற இமேஜை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. தைரியமா இருக்கிறது பயங்கரமான ஒரு பவரை அட்ராக்ட் பண்ணும், ஒரு ஆராவை உங்களுக்கு கொடுக்கும். வித் திஸ் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நீங்க தைரியமா இருக்கிறது மூலமா பவரை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எஸ் ஐ வாண்ட் டு பி போல்ட் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த Law 29 படிச்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். And as always, sharing is caring. Please share this video with the people whom you care the most and take care. Bye.